என்னங்க ரிலீஸுக்கு 8 நாளைக்கு முன்னாடியே துரந்தர் 2 இவ்ளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்ளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அட்வான்ஸ் புக்கிங்ல வெளிநாட்டிலயுமே பெரிய கலெக்ஷன். இங்க இந்தியால 18ஆம் தேதி பிரீமியர் ஷோக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணி, அதுவுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்ளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் எவ்ளோ? அப்புறம் இன்னும் சில படங்கள் பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். ஒரு 5 பேரோட ஃபோட்டோவ போட்டு, இது என்ன படம் அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க, ராஜீவ் மேனன், திருபாய் அம்பானி, மாதவன், ஏ.ஆர். ரஹ்மான். ஸோ இத பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆவீங்க. கண்டிப்பா வேற படம் ஏதோ சொல்லப் போறீங்க அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இதுல திருபாய் அம்பானி ஏன் வந்திருந்தாருன்னா, குரு அப்படிங்கிறது தான் ஆன்சர். குரு படம் கிட்டத்தட்ட அவரோட கதைய மையமா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு சிவம், அப்புறம் ராகவன் ரோகிணி, குர்ஷித்துர் ரஹ்மான், ஸ்மார்ட் பாஷா, முரளி சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம்? என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேத்து 26வது நாள் இந்தியால 32,00,000, உலகம் முழுக்க 35,00,000, 82 கோடியே 50,00,000 இந்தியாலயும், 109 கோடியே 4,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற படம் டே 12 ஆந்திரா தெலுங்கானால 27,00,000, உலகம் முழுக்க 32,00,000, 11 கோடியே 20,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 16 கோடியே 21,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். மிருத்யுஞ்சய் அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 63,00,000, உலகம் முழுக்க 82,00,000, 4 கோடியே 39,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 5 கோடியே 88,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். சம்பவம் அதாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாள படம் டே 5 கேரளால 25,00,000, 28,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,50 கோடி தான் இந்த படம் இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். அப்புறம் தமிழ் படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முஸ்தபா அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 7,00,000, இந்தியால 8,00,000, 48,00,000 தமிழ்நாட்டிலயும், 53,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 6,00,000, இந்தியால 7,00,000, 61,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,50 கோடி பட்ஜெட். வடம் அப்படின்னு விமல் அவர்களோட படம் நேத்து 5வது நாள் எவ்வளவு கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 19,00,000, இந்தியால 21,00,000, 1 கோடியே 23,00,000 தமிழ்நாட்டிலயும், இந்தியால 1 கோடியே 36,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50,00,000 அப்ராக்சிமேட்டா பட்ஜெட். அதாவது போன வாரம் வந்த படங்கள்ல ஓரளவுக்கு ஓகே அப்படிங்க, அது நல்ல கலெக்ஷன் கூட சொல்ல முடியாது. ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன். அது கூட வெற்றியா அப்படின்னு கேட்டா வெற்றி கிடையாது, தோல்விதான். அதுலயே அந்த தோல்வியிலேயே ஓகே அப்படிங்கிற ஒரு ரகமான கலெக்ஷன் வந்து வடம் தான் எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் மீதி படங்கள் எடுத்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது வடம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். தாய் கடவி நேத்து 12வது நாள் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1 கோடியே 53,00,000, கர்நாடகால 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,00,000, ஓவர்சீஸ்ல 28,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 97,00,000. ஸோ டோட்டலா 40 கோடியே 48,00,000 தமிழ்நாட்டிலயும், கர்நாடகால 3 கோடியே 18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 19,00,000, ஓவர்சீஸ்ல 9 கோடியே 65,00,000, உலகம் முழுக்க 54 கோடியே 50,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்க தாய் கிழவி. நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எத்தனை டைம் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ரிப்பீட் வாட்ச் வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த போஸ்ட்லாம் சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது நிறைய பெண்கள் இந்த படத்தை வந்து செகண்ட் டைம் போய் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது இல்லாம வேற எந்த படத்து கூட தாய் கிழவி படத்தை வந்து கம்பாரிசன் பண்ணணும் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்க்ளூட் பண்றேன். இப்ப துரந்தர் 2 படத்தோட வசூலை பார்த்துருவோம். அட்வான்ஸ் புக்கிங்ல நல்ல கலெக்ஷன். பிரீமியர் பிளஸ் டே 1 ஓவர்சீஸ்ல யுஎஸ்ஏ பிரீமியர் மட்டுமே $793K, 7 கோடியே 32,00,000. யுஎஸ்ஏ டே 1 $347K, 3 கோடியே 20,00,000. பிரீமியர் பிளஸ் டே 1 $1.14 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்குங்க. யுஎஸ்ஏல மட்டுமே 10 கோடியே 52,00,000. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $215K, 1 கோடியே 98,00,000. டோட்டலா அந்த பிரீமியர் பிளஸ் டே 1க்காக மட்டுமே $1.35 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடியே 50,00,000. ஸோ இப்போ வீக்கெண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியர் பிளஸ் டே 1 நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி $1.14 மில்லியன், டே 2 $418K, 3 கோடியே 86,00,000 இந்தியன் கரன்சிக்கு. டே 3 $439K, 4 கோடிக்கு மேலே வருது. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $265K, 2 கோடியே 45,00,000.
$2.26 மில்லியன் இப்போதைக்கு ஓவர்சீஸ்ல வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னும் நாள் நிறைய இருக்கு. 20,88,00,000. ஸோ துரந்தர் 2 இங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1,02,00,000 அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு 18ஆம் தேதி. ஆந்திரா தெலுங்கானால 1,65,00,000, கர்நாடகால 2,85,00,000, கேரளால 54,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 14,68,00,000, ஓவர்சீஸ்ல 20,88,00,000 ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக 41,62,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவோட 18ஆம் தேதி பிரீமியர் ஷோ பிளஸ் ஓவர்சீஸோட வீக்கெண்ட் அட்வான்ஸ் புக்கிங்கோட சேர்த்து இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ரிலீஸுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடியே இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 1 இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத. அப்புறம் துரந்தர் 2ஓட இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய படத்துக்கு பார்த்துருப்போம்ல, புஷ்பா 2ஓ இல்ல கல்கியோ இல்ல வேற ஏதாவது பெரிய ஹிந்தி படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அது கூட இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை கம்பேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் 13ஆம் தேதி வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களோட காஞ்சனா வந்து ரீ-ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல கிடையாது, தெலுங்குல. ஆக்சுவலா தெலுங்குல ரீ-ரிலீஸ் ஆனாலும் அட்வான்ஸ் புக்கிங் நம்பர்ல பெருசா இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 77,00,000, இந்தியாவில் டே 1க்காக 82,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 13ஆம் தேதி. ஆனா ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 1,15,00,000 கிட்டே இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ரீ-ரிலீஸ்ல இது ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிரபாஸ் வந்து தெலுங்கு ஸ்டேட்ஸ் இல்லாம இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல ஸ்டார் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுபலிக்கு அப்புறம் தான், முக்கியமா பாகுபலி 2க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறமே அவர் சாஹோ அப்படின்னு ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணியிருந்தாரு. பெரிய அளவுல ஓப்பனிங்லாம் வந்தது. ஆனா படம் சரியா போகல. அதுக்கு அடுத்தது ராதேஷாம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னையோட 4 வருஷம். ராதேஷாம் 2022ஆம் ஆண்டு வந்து இந்த படம் வசூல் ரீதியா ஒரு தோல்வி தான். இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய பட்ஜெட், எவ்வளவு இந்த படம் கலெக்ஷன் வந்தது அப்படிங்கறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல 2,70,00,000, ஆந்திரா தெலுங்கானால 84,85,00,000, கர்நாடகால 8,45,00,000, கேரளால 35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28,60,00,000, ஓவர்சீஸ்ல 30,50,00,000, உலகம் முழுக்க 155,55,00,000. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 175 கோடிக்கு போயிருந்தது. 80 கோடி கிட்ட தான் ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு டிசாஸ்டர் படமா அமைஞ்சது. ஸோ ராதேஷாம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான படம் இல்ல. எனக்கு ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, இந்த படம் பெரிய பட்ஜெட்டுங்கிறத தாண்டி ஹியூஜ் பட்ஜெட் அப்படிங்கிறது தான். அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படங்கள் கூட அதுதான் பிரச்சனை. ஹியூஜ் பட்ஜெட் அப்படிங்கிறது தான் அவருக்கு பெரிய தோல்வி படங்கள் நிறைய சந்திச்சதுக்கு பிரச்சனை. ஸோ காதலும் கடந்து போகும் விஜய் சேதுபதி அவர்களோட இந்த படம் வந்து இன்னையோட 10 வருஷத்தை கடந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட வசூலை நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் 13,50,00,000 அப்ராக்சிமேட்டா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,50,00,000, ஓவர்சீஸ்ல 65,00,000, உலகம் முழுக்க 15,65,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. கிட்டத்தட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஒரு 7 கோடி கிட்ட போச்சு அப்படின்னாலே இந்த படம் 7,85,00,000 கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா வெற்றி தான். ஆனா பெரிய வெற்றி அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயத்தையோ, இந்த படத்துல பேச அந்த காதலையோ, இந்த படத்துல பேசின அரசியலையோ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நம்ம ரசிக்கிறோம், அதை கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா படம் வந்த சமயத்துல இந்த படத்தை கொண்டாடல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.